இன்றைக்கி ரத்தம் கம்மியாகிறதுனால தான் எண்ணற்ற நோய்கள் வருது. ஆப்ரேஷன் பண்ணி நிறைய குழந்தைகளை வெளியெடுக்கிறாங்க. அதனால் தாய்க்கும் குழந்தைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையில் உண்டாகுறாங்க. வீட்டில் நீங்களே ரத்தத்தை எப்படியெல்லாம் ஈஸியாக குணப்படுத்தலாம், எப்படியெல்லாம் ரத்தத்தை ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிப்ஸு கொடுக்குறேன். முதல் டிப்ஸ் பஞ்சாமிர்தம். கோயிலெலாம் பிரசாதமாக பஞ்சாமிர்தமாக கொடுப்பாங்க. இல்லாட்டி நீங்களே நிறைய பழங்களை போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் பண்ணிக்கோங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பஞ்சாமிர்தம், உணவுக்கு பின்னாடி ஒரு பஞ்சாமிர்தம். ரெண்டாவது டிப்ஸ் 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி, உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனு, உணவுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூனு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அசைவ உணவு சாப்பிட்றவங்க மனிதல் சுவரொட்டி, இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய டிமாண்டான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது நீங்கள் சாப்பிட்றக்கூடிய உணவில் பாதி தண்ணி இருக்கணும். நிறைய பேர் தண்ணியில் நிறைய மேஜிக்லாம் பண்ணுறாங்க. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடி, பின்னாடி தண்ணி குடி. இந்த கதெல்லாம் இல்லை. உணவே நீர் உணவாக இருக்கணும். நல்ல பழைய சாதம், நல்ல கூழ், நல்ல மிளகு ரசம், நல்ல கறிக்கஞ்சி, இந்த மாதிரி சாப்பிடக்கூட உணவுலேயே நீர் அதிகமாக இருக்கணும். இந்த நீரில் பாகுபாடு பண்ணினே இருந்தீங்கன்னா உலகமே நீர் தான். உலகத்தில் அதிகப்படியாக நீர் தான், உடலில் அதிகப்படியான நீர் தான். இந்த உணவில் முன்னாடி தண்ணி குடி, பின்னாடி தண்ணி குடி, அரை மணி நேரம் கேப்பு குடி. இந்த சைக்காலஜியே தப்பான சைக்காலஜி. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. அருந்தியதுன்னா குடித்ததுன்னு அர்த்தம். நீ குடிக்கக்கூடிய உணவு உனக்கு சிறப்பான உணவாக இருந்தால் உனக்கு நோய் இல்லை. இந்த விஷயத்தை அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். நீர் உணவை சாப்பிடுங்க, சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு எனக்கு டயட் ஒரு பெரிய டீட்டெயிலாக வேணுன்னா கமெண்டில் டயட்னு ஃபாலோ பண்ணுங்கள், அனுப்புவேன்.